அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஓடி போற இவர்களை தேடி சென்ற 2 போலீஸ்காரர்கள் வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, நீ காப்பாத்தி என்னப்பா பிரயோஜனம்? நீ காப்பாத்தின அவன் செத்து போயிட்டான். செத்து போய்விட்டானா? நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அவன் செத்து போய்விட்டான் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். நீரிலே உயிருக்காக போராடி தத்தரித்துக் கொண்டிருந்தார். அவனை என் உயிரையும் துச்சமாக மதித்து நீரிலே குதித்து அவனை காப்பாற்றி கரை சேர்த்து அவனுடைய மேனியுடைய ஈரம் காய்வதற்காக வேண்டி அவன் கழுத்தில் ஒரு கயிறை கட்டி மரத்திலே தொங்கவிட்டது நான் தானப்பா. அடப்படுவாவி, உனக்கு பைத்தியம் தெரிஞ்சிருந்ததுன்னு நினைச்சேன் நான். நீ இப்பதான் பைத்தியத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிற அப்படின்னா. ஒரு மனிதனுடைய கழுத்தில் கயிறை கட்டி மரத்திலையும் தொங்க விட்டுட்டு இவரை கொலை செய்வதற்காக வேண்டி நான் தூக்கல, ஈரம் காய்வதற்காக வேண்டி நான் தூக்கினேன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு மட்டரகமான கருத்தாக இருக்குமோ அதுபோல்தான் உயிருக்கு உயிரான பெருமானார் அவர்களை மரியாதையை குறைத்து சாதாரண மனிதர் என்று சொல்லி இந்த சரியத்தை காக்கிறோம், இந்த மார்க்கத்தை காக்கிறோம் என்று சொல்வது அதுபோல இருக்கிறது. சாதாரண என்று சொல்வதா? இன்னைக்கு மெட்ராஸ்ல நாங்க குர்ஆனை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் ஒரு கூட்டம் வந்துருச்சு மெட்ராஸ்ல. உங்களுக்கு தெரியும், ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டோம். எத்தனை பேர் இருக்காங்க? பயமா இருக்கு. 5000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்களா? குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பெருமானார்களை ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். பெருமானார்களை ஏற்றுக்கொண்டா எப்படி அவன் மூமினா இருக்க முடியும்? ஹதீஸத்தான் குர்ஆனத்தான் ஏற்கும். ஹதீஸை ஏற்றுக்கிட மாட்டேன்னு அவங்க சொல்றாங்களே, இது எதனுடைய விளைவு? பெருமானார்களை சாதாரண மனிதர் சாதாரண மனிதர் சாதாரண மனிதர் என்று சொல்லி 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 அவர்கள் சொன்னது சாதாரண விஷயம் தானையா, அந்த ஹதீஸை தள்ளு, குர்ஆனை மட்டும் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு பேர் அஹ்லுல் குர்ஆன். என்னமோ புதுசா இப்பதான் வந்ததாக அர்த்தம் அல்ல. கிதாபுகள்ல வருது, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அஹ்லுல் குர்ஆன் கூட்டத்தார்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு கருத்து, ஒரு ஆடவன் 18 பெண்கள் வரை திருமணம் முடிக்கலாம், 18 பெண்கள் வரை திருமணம் முடிக்கலாம்னு சொன்னாங்க. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்கிறான், பன்கிஹூ மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. மனதுக்கு பிடித்த மங்கையரை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள், 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக சொன்னாங்க. ஒருவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டுமானால் அந்த பெண்ணுக்கு தேவையான உணவு உடை உறைவிடம், அவளுக்கு தேவையான இன்பம் இதெல்லாம் கொடுக்கணும். கொடுக்க அவன் சக்தி இருந்தா ஒரு பெண்ணை முடிக்கலாம். அந்த ஒரு பெண்ணு பத்தல, இல்ல அவனுக்கு நிறைய ஆசை அதிகம், தகுத்து அதிகமா இருக்குது அப்படின்னா இன்னொரு பெண்ணை முடிக்கலாம். 2 பெண்ணும் பத்தல, அவனுக்கு தேவை இன்னும் இருக்கு, அப்ப 3 முடிச்சுக்கலாம். அதுவும் பத்தல, 4 முடிச்சுக்கலாம். இப்படித்தான் மார்க்கம் சொல்றதே வழிய சில பேர்கள் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துல இஷ்டம் போல 4 பெண்ணை முடிச்சுக்கலாம். ராமநாதபுரத்துல ஒரு பெண்ணு, திருச்சியில ஒரு பெண்ணு, தஞ்சாவூர் ஒரு பெண்ணு, கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை முடிச்சு வச்சு இவங்க இஷ்டம் போல அரையலானி இஸ்லாம் அப்படி சொல்லது. ஆக 4 பெண்கள் மட்டும்தான் முடிக்க வேண்டும், அதற்கு மேலே திருமணம் முடிக்க கூடாது என்பதற்காக வேண்டிய இறக்கப்பட்ட திருவசனம் தான் இந்த வசனம். இந்த திருவசனத்தை அந்த அஹ்லுல் குர்ஆன் கூட்டத்தார்கள் எப்படி அணுகிறார்கள் தெரியுமா? பன்கிஹூ மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. மனதுக்கு பிடித்த மங்கையரை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள், 2 2ஆக
கேட்டா கூட நமக்கு இல்லாத விசேஷ சட்டமெல்லாம் பெருமானார்களுக்கு இருக்கிறது. நமக்கு 5 வக்து தான் கடமை, பெருமானார்களுக்கு தஹஜ்ஜத்தும் சேர்த்து 6 வக்து கடமையாகும். நமக்கு 4 பெண்கள் வரை தான் திருமணம் முடிக்க முடியும், அதற்கு மேல முடிக்க முடியாது. பெருமானார்கள் அதற்கு மேலும் முடிக்க முடியும். ஒருத்திக்கு அவன் கணவன் இறந்து விட்டால் அவனுக்காக அவன் இந்தா இருந்து விட்டு வேறொரு கணவரை தேடிக்கொள்ள முடியும். எப்படி ஒரு கணவன் மனைவி இறந்து விட்டால் வேறொரு பெண்ணை முடிப்பதற்கு உரிமை உண்டோ, அதே போல ஒரு பெண் கணவன் இறந்து விட்டால் அவனுக்காக இந்தா இருந்து விட்டு வேறொரு கணவனை தேடிக்கொள்ள முடியும். இது உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெண்களுக்கும் இந்த சட்டம் தான், எல்லா பெண்களுக்கும் இதே சட்டம் தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மட்டும் இந்த சட்டம் கிடையாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே அவர்களுடைய மனைவிமாரை யாரும் திருமணம் முடிக்க முடியாது, ஹராம். இது அவர்களுக்கே உரிய விசேஷமான சட்டமாகும். ஒரு பெண்ணை பெருமானார் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு ஒரு நொடிக்கு முன்னாலே அந்த பெண்ணுக்குரிய சட்டம் என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான். பெருமானார் அவர்கள் திருமணம் முடித்து விட்டார், அதே கட்டத்திலே அந்த பெண் மற்ற பெண்களை விட்டு நீங்கி தனித்தன்மை பெற்றவராக ஆகிவிடுகிறார். ஆம், முஃமின்களுக்கெல்லாம் தாயாக ஆகிவிடுகிறார். நம்மை வளர்த்து ஆளாக்கிய நம் அன்னைக்கு எந்த மரியாதை கொடுப்போமோ அதே மரியாதையை பெருமானாருடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும். தொழுகையில ஒருத்தருக்கு சலாம் சொல்லிட்டா அப்படின்னா தொழுக போயிடும். இவன் தொழுகையில் இருக்கும்போது இன்னொருத்தர் சலாம் சொன்னா பதில் சொன்னோம், தொழுக போயிடும், தொழுக கூடாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையிலே சலாம் சொல்லலாம். சலாம் சொல்லலாம் என்ன? சொல்ல வேண்டும். சொன்னால்தான் தொழுகையே பரிபூரணமாகும். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்கிறோம். பெருமானார் அவர்கள் தொடர்ந்து நோன்பு வச்சாங்க, விடாம நோன்பு வச்சாங்க. சஹாபா பெருமக்கள் அதை பார்த்து அவங்களும் வச்சாங்க. இதை கேள்விப்பட்டதும் பெருமானார் அவர்கள் நீங்க ஏன் தொடர்ந்து நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க வச்சதை பார்த்தோம், அதனால நாங்க வச்சோம்னா. உடனே பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போன்று உங்களில் யார் இருக்கிறார்? நீங்க சொல்லலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று ஒரு மனிதர் என்று சொல்கிறார், ஆனால் பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை போல உங்கள யார் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சாதாரண மனிதர் ஏன் சொல்றாங்க? அதுக்கு குர்ஆன்ல ஒரு ஆதாரம் கொண்டு வராங்க. குல் இன்னமா அன பஷரும் லிதுலுக்கும், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் என்று சொல்லிவிடுங்கள் சொல்றாங்க. இந்த ஆயத்தை வச்சுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள போல ஒரு ஆளு. ஆனா வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யுரில்லு பிஹி கதீரா வ யஹ்தி பிஹி கதீரா. இந்த குர்ஆனின் மூலமாக அதிகமானவர்களை அல்லாஹ் வழிகெடுக்கிறான். இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் அதிகமானவர்களை நேர்வழிப்படுத்துகிறான் சொல்றான். குர்ஆனின் மூலமாகவும் மனிதன் வழிகெட்டு போவான் என்பது இந்த ஆயத்து. குர்ஆன் மூலமாக எப்ப வழிகெட்டு போவான்? குர்ஆனுக்குரிய அர்த்தத்தை ஒழுங்கா வைக்கணும். ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் வைக்கணும்னா அது எப்போது இறங்கியது, எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கியது, பெருமானவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள், சஹாபா பெருமக்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள், அந்த இணைப்பு என்ன, தர்கீப் என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அகராதியிலே என்ன பொருள், புழக்கத்திலே என்ன பொருள், அது இறங்கிய நேரம் என்ன என்பதையெல்லாம் பார்த்து ஒரு அர்த்தம் வச்சானா அது வழிகட்டு போக மாட்டான். அதை பார்க்காம இதை இஷ்டம் போல மேலோட்டமா அர்த்தம் வச்சானா அவன் வழிகட்டு போவான். இது உண்மை. இதே போலதான் குல் இன்னமா அன பஷரும் லிதுலுக்கும் அப்படிங்கிற
பக்கத்தில் இருக்கும் பூரா சொல்லிடுவான், டேய் புனராத்த அடிக்கிறா, போய் குளிச்சுட்டு வாடா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்று இருந்தால் எப்படி? ஒரே நேரத்திலே 10 பேர்களை வெற்றி காக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் பெற்ற உமர், 32 வயதில் இருந்த இளைஞர் கையிலே வாளெடுத்து எடுத்த வாளினை கொண்டு முஹம்மதின் தலையை சீவாமல் நான் கீழே போட மாட்டேன் என்று வீராப்புடன் சென்றார். வீராப்புடன் சென்ற அவருக்கு இடையிலே குர்ஆனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்து பெருமானாருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்திலே சென்றார். இந்த சமுதாயத்தினுடைய ஒரு தூண் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டது என்று பெருமானார் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆற கட்டி தழுவினார்கள், மாறாக செய்தார்கள். அதை குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானார் அவர்கள் என்னை ஆற தழுவினார்களே, மோனாக்கா செய்தார்களே, அந்த மோனாக்கா எனக்கு 3 தினங்களாக உடலெல்லாம் வலித்தது, உடம்பெல்லாம் வலித்தது. இவ்வளவு பெரிய பலசாலியா, கேவலம் நான் வாள் எடுத்துக்கொண்டு வெட்டி விட்டு வரப்போகிறேன் என்று புறப்பட்டேன் என்று அதை நினைத்து நான் வேதனைப்பட்டேன், வெட்கப்பட்டேன் சொன்னான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதர் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா அந்த ஆயத்துக்கு என்ன பொருள்? இந்திய திருநாட்டில் மிகப்பெரிய வேதாவி என்று போற்றப்பட்ட ஷேக் அப்துல் ஹக் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மதாரிஜ் நுபுவாவிலே எழுதுகிறார்கள், இது முத்தஷாபிஹான ஆயத். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் என்பது முத்தஷாபிஹான ஆயத். முத்தஷாபிஹான ஆயத் என்றால் என்ன பொருள்? குர்ஆனுக்கு கருத்து வெளிப்படையான ஆயத்தும் உண்டு, அர்த்த ஆயத்துக்களும் உண்டு. கருத்து வெளியிலே தெரியாத அல்லாஹ்வும் ரசூலும் மட்டுமே அறியக்கூடிய ஆயத்துக்களும் உண்டு. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா. இப்ப தமிழ் தர்ஜுமா எடுத்துக்கிட்டா மத்த ஆயத்துக்கு அர்த்தம் போட்டிருப்பாங்க, இதுக்கு அர்த்தம் போட்டிருக்க மாட்டாங்க. இது முத்தஷாபிஹான ஆயத். இந்த மாதிரி முத்தஷாபிஹான ஆயத்தில் உள்ளதுதான் அந்த ஆயத்து. அதனால அவருடைய மேலோட்டமான கருத்தை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்லி அவருடைய மரியாதை நீங்கள் குறைத்து விடாதீர்கள் என்று ஷேக் அப்துல் ஹக் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதாரிஜ் நுபுவாவில் எழுதுகிறார். தஃசீரே கபீரிலே இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும்போது சொல்கிறார்கள், இது பணிவு என்ற ரீதியில் சொல்லப்பட்டது. பணிவு என்ற ரீதியில் சொல்லப்பட்டது. பொதுவா மேதாவிகள் மகான்கள் எல்லாம் தன்னுடைய மேதாவித்தனத்தை காட்ட மாட்டாங்க, பணிவாகத்தான் இருப்பாங்க. அப்படி பணிவை காட்டுங்கள் என்றுதான் அந்த அர்த்தத்தில் தான் அல்லாஹ் சொன்னாரே வெளிய நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு காட்டி சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற ஞானம் இருக்கிறதே, கல்வி, அது இவ்வளவுதான் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஞானம் பெற்றிருக்கிறார். எடுத்தறியப்பட்ட சைத்தான் நாம சொல்றோம், இப்லீஸ். அந்த இப்லீஸ் பெற்ற கல்வி இருக்கிறதே, குர்ஆன் ஹதீஸ கொண்டு ஆய்ந்து அவனுடைய இல்ம நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலே மூக்குல விரல் வச்சிருவோம். அந்த அளவுக்கு அவன் கல்வி வச்சிருக்கான். நமது சரியத்துல, பெருமானாருடைய சரியத்தில் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கின்றன, பல்லாயிரக்கணக்கான நுணுக்கங்கள் இருக்கின்றன. ஆனா எல்லாத்தையும் நாம் அறியணும். ஒரு 7 வருஷம் அரபி மதரசாவில ஓதி ஆலிம்ங்கிற பட்டம் ஒருவர் பெறுகிறார்னா அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரல, ஏதோ கொஞ்ச அளவு படிச்சிருக்காங்க. பிறகு அவர் ஆலிம்ங்கிற பட்டம் பெற்று ஒரு 30 ஆண்டு காலம் ஆயிரக்கணக்கான கிதாபுகளை அவர் ஆராய்ச்சி சென்று பார்த்தாலும் நம்ம சரியத்தில் உள்ள பூரா சட்டத்தையும் பூரா விஷயத்தையும் அவர் அறிஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியுமானா நிச்சயமா முடியாது. கற்றது கையளவு கல்லாதது கடலளவு என்று சொல்வார்களே, அது போல்தான். ஆனா இப்லீஸ் இருக்கானே, அவன் நமது சரியத்துடைய சட்டங்கள் பூரா அறிஞ்சிருக்கான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியத் சட்டத்தை பூரா அறிஞ்சிருக்கான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியத்து மட்டுமல்ல, இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா சரியத் சட்டமும் அவனுக்கு தெரியும். இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா நபிமார்களுடைய ஏவல் விளக்கலும் அவனுக்கு தெரியும். இந்த உலகத்திலே 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள். 313 ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 100 சுகங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 4 பெரிய வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தனை
மகானது போற்றப்பட்ட அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே சொல்கிறார்கள், இப்லீஸ் எல்லா ஷரியத் சட்டத்தையும் அவர் அறிஞ்சிருக்கார். சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. ஷைத்தான் எல்லா நபிமாருடைய காலத்திலும் இருந்தவன், இதுல சந்தேகம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்து நபிகள் நாயகம் காலம் வரை ஏன் இன்னைக்கு இருக்கிறான். அப்ப எல்லா நபிமாருடைய காலத்திலும் இருந்து அந்த நபிமார்களுடைய உம்மத்துமார்களே கெடுக்க முனைந்தான். எல்லா நபிமார்களுடைய உம்மத்துமார்களை எப்படி கெடுப்பான்? அந்த நபிமார்கள் எதை ஏவுறாங்களோ அதுக்கு மாற்றத்தை சொல்லித்தான் ஏவுவான். அந்த நபிமார்களுடைய ஏவல் விலக்கலுக்கு மாற்றத்தை சொல்லுதான் ஏவுவான். அப்படின்னா மாற்றம் நபிமார்களுடைய ஏவல் விலக்கலுக்கு மாற்றத்தை சொல்லணும்னா முதல்ல நபிமார்களுடைய ஏவல் விலக்கல் என்னன்னு முதல்ல தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அதுக்கு மாற்றத்தை ஏவுவான். அப்படி தெரியலன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிடுவோம். சில விஷயம் தெரியல அப்படின்னா என்ன? அப்ப நபிமார்கள் ஏவியதையே இவை ஏவி அது நடக்க சைத்தான் அப்படி ஏவ மாட்டான். நபிமார்கள் ஏவியதை ஏவ மாட்டான், மாற்றத்தை தான் ஏவும். இபிலீசிடத்திலிருந்து நல்ல காரியம் வராது. வெளிப்படையில நல்ல காரியமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மோசடி வச்சிருப்பான். ஒருத்தன் சோரோரமா படுத்திருந்தான். படுத்திருந்த உடனே சைத்தான் போய் எந்திரா சோறிட போதுரா எந்திரானா அவன் அப்படி வேகமா பிடிச்சி எந்திரிச்சு வந்தான். எந்திரிச்சு வந்தது கரெக்டா சோறு அடிச்சு அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நீண்ட கால வாழணும், நீங்க யாருங்க? உங்க பேர் என்னங்க? என் பேர் ஷைத்தான் சொல்லுவாங்க. ஷைத்தானா? ஷைத்தானா நல்ல காரியம் செய்ய மாட்டானே, என் உயிரை காப்பாத்துனீங்களே அப்படின்னு. அப்படியெல்லாம் உனக்கு நல்ல காரியம் எது நான் செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், எவன் ஒருவன் சுவரிடிச்சு சாகிறானோ அவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவான் என்று. உனக்கு அந்த அந்தஸ்து கிடைக்க கூடாதுங்கிறதான் உன்னை நான் காப்பாத்தினேன். பாருங்க, வெளிரங்கத்துல ஒரு நல்ல காரியமா இருக்கு, உள்ரங்கத்துல மோசடி வச்சு. அதே போல அமீருல் மூமினீன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிக்கிட்டு இருக்காங்க. போய் அமீருல் மூமினீன் அவர்களே எழுந்திருக்க தஹஜ்ஜுக்கு நேரமாச்சு. அமீருல் மூமினீன் அவர்கள் எழுந்தாங்க. யாரப்பா இந்த தஹஜ்ஜுக்கு எழுப்புறது? யாரு அப்படின்னா உடனே முன்னால வந்தான். நான் தான் எழுதுறேன். இப்பவங்கதான் நல்ல காரியம் செய்யற மாதிரி இருக்குதே இப்லீஸை பார்த்து கேட்டாங்க. அப்ப இப்லீஸ் சொன்னாரா, அப்படியெல்லாம் நல்ல காரியம் எது நான் செய்யல. நேற்றைய தினத்துல நீங்க தஹஜ்ஜுத் தொழாம தூங்கிட்டீங்க. அதனால சுபஹ் நேரத்துல ஆண்டவன்ட்ட அழுது நீங்க துஆ கேட்டீங்க. அல்லாஹ் உங்க பாவத்தை பூரா மன்னிச்சுட்டான். இன்னைக்கு அப்படி ஒரு வேலை வந்துடக்கூடாது இல்லையா? அதனால நான் ஜாக்கிரதை எழுப்பிட்டேன். ஆக சைத்தான் இருக்கானே, அவன் நல்லது செய்ய மாட்டான். நல்லது மாதிரி தெரியும், உள்ரங்கத்துல மோசடி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று யூதர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. வீட்டை சுற்றி வெளியே வருவார், போட்டு தளரும். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகத்தை பிளந்து கொண்டு மேல தூக்கிட்டு போறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப சைத்தான் சொன்னாரா, ஈசாவே நீங்கள் காப்பாற்றப்பட்டதற்காக வேண்டி அல்லாஹ்வை நாவினால் திக்ர் செய்யுங்கள் அப்படின்னு. நாவினால் திக்ர் செய்யுங்கள் சொல்றது நல்லது தானே? மேலாட்ட பார்த்தா அப்படிதான் நல்லதான் தெரியுது. ஆனா அப்படி அல்ல. திக்ர் செய்தல்ங்கிறது 2 விதத்துல இருக்கு. நாவினால் திக்ர் செய்து அல்லாஹ் நாவினால் திக்ர் செய்தல் ஒண்ணு. நாவினால் திக்ர் செய்து உள்ளத்துக்கு கொண்டு வந்து உள்ளமே அல்லாஹ்னு குடிக்கிற மாதிரி உள்ளத்தினால் திக்ர் செய்து. சில மகான்கள் படுத்திருந்தாலே திக்ர் நாம சொல்றோம். அந்த மூச்சு விடுவாங்க பாருங்க, அந்த மூச்சு விடுறதே அல்லாஹ்னு மூச்சு விடுவாங்க. இது உயர்தரமான தரம். அப்ப நாவினால் திக்ர் செய்தல் என்பதை விட உள்ளத்தினால் திக்ர் செய்தல் என்பது உயர்வு. மேலே தூக்கிக் கொண்டு போகும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை உள்ளத்தினால் திக்ர் செய்து கொண்டு இருந்தார்கள். உள்ளத்தினால் திக்ர் செய்தல் என்ற உயர்ந்த தரத்தில் இருந்து நாவினால் திக்ர் செய்தல் என்ற தாழ்ந்த தரத்துக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாவினால் திக்ர் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆக சைத்தானிடத்திலிருந்து நல்லது வரவே வராது. நபிமார்கள் எதை ஏவுனாங்களோ அதுக்கு மாற்றத்தை தான் செய்வான். நபிமார்களுடைய ஏவல் விலக்கலுக்கு மாற்றத்தை தான் சொல்லுவான். நபிமார்கள் ஏவல் விலக்கத்துக்கு மாற்றத்தை ஏவ
வேண்டுமானால் முதல்ல நபிமார்கள் எல்லாம் ஏவிய விஷயம் என்ன, விளக்கிய விஷயம் என்னன்னு அவன் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் மாற்றம் செய்ய முடியும். இந்த வகையில நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்லீஸுடைய இல்மி அளவு, நபிமா இப்ப சைத்தானுடைய கல்வி எவ்வளவு உயர்வான, எவ்வளவு அதிகமான கல்வி என்று பாருங்க. அல்லாஹ்வினால் எடுத்துரைக்கப்பட்ட இந்த சைத்தானுக்கு இவ்வளவு இல்ம ஞானம் என்றால், முன்னோர் பின்னோர் எல்லோருடைய ஞானம் கொடுக்கப்பட்டு அஸபுல் மக்ரூபாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஞானம் பெற்றிருப்பார்கள், எவ்வளவு மகத்தான இல்மு பெற்றிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த நாயகத்தை சாதாரண மனிதர் என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. சொல்லி பெரும்பாவத்துக்கு நாம் ஆளாக கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அத்தகைய பெரிய